ஆயிடுச்சுல, கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை நான் கேட்குறேன், சீரியஸாக கேட்குறேன், மிஸ் பண்ணிங்களா இல்லையா? மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணீங்களா இல்லையா? இப்போ சொல்லுங்கள். நான் ஒரு மாதமாக போனேன், ஐயோ எங்கே போனேன்னே தெரியலையே, பையன் எங்கே போனேன் மிஸ் ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் ரேண்டம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? உங்களோட வேலையெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி பக்காவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடியோவே தக சும்மா மாஸாக கெத்தாக கிளாஸாக இருக்குதா? இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டூடியோ எப்படி இருக்குது அப்படின்னு. 100க்கோ 10க்கோ எவ்வளோக்கோ நீங்கள் எடுத்து ரேட் பண்ணுங்கள். இந்த ஸ்டூடியோ நல்லா இருக்கா இல்லையா, இந்த செட்டப் எல்லாம் இருக்கா இல்லையான்னு. ஏன் அப்படி நான் இதை மாற்றினேன், அப்புறம் வந்து இன்னும் நிறைய விஷயத்த நம்ம பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். தட்ஸ் ஒய் இந்த மாதிரி ஒரு சீரீஸாகவே நான் உருவாக்கலாங்கிறேன். யாப்பிங் சீரீஸ், யாப்பிங் ரேண்டம். நம்ம ரேண்டமாக வந்து நீ பேசிக்கிட்டே இருக்க போகிறோம். என்னடா அவன் பேசுகிறான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்கிற கதை மாதிரி தான் இன்றைக்கி நம்ம நிறைய விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நான் வந்துட்டு இன்ட்ரடக்ஷன்லேயே நான் என்ன கதை, நான் எங்கேருந்து வந்தேன், என்னென்னலாம் பண்ணேங்கிறத நான் சொல்லவே இல்லை. இந்த வீடியோவில் அதை வந்துட்டு சொல்ல போகிறேன். பட் எனக்கு தெரியும் அது கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும், இல்லை ரொம்பவே கிரிஞ்சாக இருக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க. என்னை வந்துட்டு என்னை வந்துட்டு அப்போஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் நடக்கலை, பொய் சொல்லாத அப்படிலாம் கூட நிறைய பேர் நீங்கள் சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பேர பசங்களா. இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னோடய சரித்திரத்தையே பேச போகிறோம். அண்ட் தென் நம்ம வந்துட்டு சில பல விஷயத்தையும் எக்ஸ்ட்ராவாக பேசணும். அது மட்டும் வச்சா டைம் ஓடாது. அண்ட் தென் நம்ம வந்துட்டு நிறைய விஷயத்தை பற்றி பேச போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிராப் யுவர் ஸ்நாக்ஸ் வந்து நான் சொல்லுவேன். கையில் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி நொறுக்கு தீனிலாம் வந்துட்டு கருக்கு முறுக்குன்னு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு நொறுக்கு தீனியை கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பண்ணிட்டீங்களா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, ஏதோ இது என்ன பிராண்ட்னே தெரியல. சவுண்ட் எஃபெக்ட் பாருங்க. அது ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். நீங்களும் ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. இதுக்கு பேர் ஏதோ கார்லிக் முறுக்குங்கிறாங்க. நல்லா இருக்குது. நான் பாதி காலி பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸையோ எதையோ ஒன்று நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து உட்காருங்க. அப்படியே நம்ம சேர்ந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டு இதுதான் நான் ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் இந்த ஸ்டார்டிங் வீடியோவில் நான் சொல்லியிருக்கணும். பட் நான் மிஸ் பண்ணிட்டேன். கவலையே விடுங்க. நம்ம இந்த வீடியோவில் அப்படியே வந்துட்டு பகிர்ந்துக்கிட்டே இந்த வீடியோக்கு இந்த சாப்டருக்கு நான் எப்படி பேசக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் 2591. என்னடா உன் பேரை கேட்டால் 2591 சொல்லிட்டு ஏதோ வளர்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், என் பேர் நம்பரில் தான் இருக்கும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேர் எல்லாருமே நம்பரில் தான் இருக்கும். என்னடா வளர்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இந்த பிளானட்டை சேர்ந்தவங்களே கிடையாது. நாங்கள் வந்துட்டு பிளானட் 1 அப்படிங்கிற பிளானட்டை சேர்ந்து வந்தவங்க தான். ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா, மக்களுக்கே வந்துட்டு 1 2 3 தான் பேர் வைக்கிறாங்கன்னா, பிளானட்டுக்கு மட்டும் நார்மல் நேம்ல வைப்பாங்க. பிளானட் 1 அதுதான் எங்கள் பிளானட்டோட பேர். அண்ட் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பாடி இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் பாடியால் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்க மாட்டோம். நாங்கள் வந்துட்டு அப்படியே ஃப்ரீக்வன்சி மாதிரி அப்படியே காற்றுலேயே வந்துட்டு பேசிக்கிட்டு அப்படியே சுற்றிடுவோம். எங்களுக்கு பசி கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் ஒரு நாள் வந்துட்டு ரொம்ப சோகமான ஒரு பெரிய விபத்து நடந்துச்சு. ஒரு ஆஸ்ட்ரோனாட் மாதிரி ஒரு பெரிய வந்துட்டு எங்களோட கிரகத்தை தாக்கி அந்த கிரகமே வெடிச்சிருச்சு. அந்த கிரகம் வெடிச்சதுனால முக்கால்வாசி மக்கள் இறந்துட்டாங்க. இல்லை, எல்லாருமே இறந்துட்டாங்க. 30 பேர் மட்டும் தான் மிஞ்சணும். அதில் நானும் ஒன்று, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் ஒன்று. நாங்கள் சேஃப்டியாக இந்த மாதிரி வரப்போகுதுங்கிறத முன்னாடியே கணிச்சு ஒரு பங்கருக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருந்ததுனால தான் நாங்கள் தப்பிக்க முடிஞ்சது.
அப்புறம் நாங்கள் அந்த 30 பேரும் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொன்று ஒரு 10-20 பேர் வந்துட்டு சும்மா இருந்தாங்க. அவங்க வந்துட்டு வேறு வேறு இடத்துல போய் சேஃப்டியாக வந்தாங்க போல். நாங்கள் இந்த 30 பேரும் வந்துட்டு எங்கே அடுத்து வாழலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நாங்கள் 3 பேரும் பிரிஞ்சு ஒரு பிளானட்டுக்கு போகலாம், எங்கே சேஃப்டியாக வந்துட்டு வாழ முடியும் அப்படின்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 10 பேராக வந்துட்டு 3 டீமாக பிரிஞ்சு நாங்கள் போயிட்டோம். அப்போ தான் வந்துட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 10 பேரும் எர்த்தை சூஸ் பண்ணோம். மிச்சம் இருந்த 10 பேர் வந்துட்டு எங்கேயோ நிலாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற இன்னொன்று ஒரு 10 பேர் வந்துட்டு சூரியனில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எஸ், நாங்கள் வந்துட்டு சூரியனில் வாழ்கிறக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்துட்டு கேப்பபிலிட்டி இருக்குது. அப்புறம் தான் வந்துட்டு நான் பூமிக்குள்ளே வந்த அந்த நொடி எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு சென்சேஷனல், எனக்கு வாந்தி வர்ற மாதிரி அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கொடூரமான இதை நான் உணர்ந்தேன். அப்போ தான் எனக்கு புரிய வந்தது, எனக்கு வந்துட்டு இந்த என்விரான்மெண்ட் செட் ஆகலை அப்படின்னு. சரி, இப்போ நான் என்விரான்மெண்ட்டை செட் ஆகிறதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும்னு யோசிக்கும் போது தான் எனக்கு புரிய வருது, எனக்கு இந்த ஃபிசிக்கல் பாடி ஒன்று வேணும், எனக்கு ஒரு ஹோஸ்ட் வேணும், அதில் தான் என்னால் வாழ முடியும் அப்படின்னு. அப்போ தான் வந்துட்டு நிறைய மக்களுக்குள்ள டக்குன்னு பூந்து போனேன். ஆனால் லேட்டரில் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களும் வாழணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்துட்டு சுற்றிட்டு வரும்போது ஒரு குப்பைத்தொட்டியை பார்த்தேன். அந்த குப்பைத்தொட்டிக்குள்ளே பார்த்தோன்னா ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இருந்தான். குப்பைத்தொட்டிக்குள்ளேயே ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்காது, அவனுக்குன்னு வந்துட்டு ஒரு வாழ்க்கையே இருக்காது, அவன் தண்டமாக தான் இருக்கிறான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையை தான் சொல்ல வரேன், அதுதான் இந்த இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்பி பார்த்தா ஒரு தியேட்டருக்குள்ள எல்லாம் குடுன்னு எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா எனக்கு தியேட்டரா என்னன்னே தெரியாது. யார் இவங்களாம், எதுக்கு இவங்க எத்தனை பேர் இந்த ஒரு இதுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தேன். அப்புறம் மேலே பார்த்து அதை படிக்கும்போது தான் புரியுது, அங்கே என்ன படம் ஓடிக்கினதுன்னா இந்தியன் 2. என்ன இது எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ வயசான தாத்தா அந்த போஸ்டரில் நின்றுட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு ஏமாற்றி ஹோஸ்ட்டாக பிரிஞ்சு உள்ளே போய் எப்படியோ வந்துட்டு எஸ்கேப் ஆகி நான் உள்ளே போய்கிட்டேன். எனக்கான ஒரு சீட்டை பிடிச்சி நான் அந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். பட் பிலீவ் மீ கைஸ், படம் ஆரம்பித்த அந்த ஒரு நொடியிலேருந்து முடிகிற அந்த கடைசி நொடி வரைக்கும் நான் எந்திரிக்கவே இல்லை. ஏன் இன்டர்வெல் அப்போ கூட நான் எந்திரிக்கலன்னா பார்த்துக்கோங்களேன். எனக்கு புரியல அந்த படத்தில் அவங்க பேசுகிறது, அவங்க சொன்ன கருத்து, அந்த மக்கள், எத்தனை வகையான மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளோலாம் ஏமாத்துறாங்க, சமுதாயத்தை எப்படி ஏமாற்றி ஒரு பொறுப்பில்லாத வந்துட்டு ஒரு மக்கள் எப்படி இருக்கிறாங்கிறதுக்கான எடுத்துக்காட்டாக அந்த படம் இருந்தது. சேனாபதி அவர்கள் தான் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு பெரிய மகான்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்னையிலேருந்து தான் 2591 இருந்த என் பேரை சேனாபதி மாற்றி ஒரு நிமிஷம் பேசினே. சரி, ஓகே கைஸ், நான் வந்துட்டு இந்த சாப்டர் 1 வந்துட்டு இதோட இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் 2 சாப்டர் பார்க்கணும். அதோட நான் வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கிறேன். லைக் என்னோட பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி கதையை வந்துட்டு நான் வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கிறேன். 1/2 மணி நேரத்துக்கு பேசி வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து எடிட்டிங்கில் உட்காரும் போது தான் புரியுது நான் இவ்வளோ நேரத்துக்கு தேவையே எல்லாம் மாதிரி பேசியிருக்கேன் அப்படின்னு. நீ சொல்லலாம், நீங்கள் வந்துட்டு சரி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லலாம், வந்துட்டு கட் பண்ணி போட்டிருக்கலாமே அப்படின்னு. பட்டு நான் கட் பண்ணி இதுக்கு மேலே நான் எல்லாமே வந்துட்டு லிங்க்டாக பேசிக்கிட்டு இருந்தேன். நான் இப்போ தான் ஒரு சின்ன சீனை கட் பண்ணால் மட்டும் உங்களுக்கு மிச்சதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேனே புரியாத கதையில் போய்டும் உங்களுக்கு. அதனால் மொத்தமாகவே எடுத்துடலாமேன்னு சொல்லி எடுத்துட்டேன். இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். அடுத்து யாப்பிங் சீரீஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் வந்துட்டு இது ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு வந்தேன். அது இப்போது இதுக்கு இங்கே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வந்துருச்சுங்கிறதுனால இதை நான் இங்கே முடிச்சுட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்துட்டு சாப்டர் 2க்கு போகலாம். இது ஸ்டூடியோன்னு சொல்லலாம், என்ன வேணால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பேரை வச்சு நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க. பட் என்னோட கடைசி 2 வீடியோ எடுத்து பாருங்களேன். நான் எப்படி உட்காந்துருப்பேன், என்னோட வீடியோவாக இதுவாக எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள்ல. நான் உட்காந்துருப்பேன், என் பின்னாடி கண்ட கருமாயதர் தான் இருக்கும். என்னது
அதுக்கு பேர் என்ன தையல் மிஷின் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு மேலே டவர், அதுக்கு பேர் வந்து டவர்னு தான் எங்ககிட்ட கொடுத்தாங்க. டவர் ஃபேன் ஒன்று இருக்கும். இது டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளெயின் ஆரஞ்சு பேக்ரவுண்ட் இருக்குது, பெயிண்டட் அடிச்ச ஒரு வால் இது. சரி, அதில் வந்துட்டு இப்போ வந்துட்டு நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்துட்டு அவங்களோட பின்னாடி வந்துட்டு போஸ்டர்ஸ்லாம் ஒட்டி வச்சுக்கிறாங்க. ஏதோ எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதனால தான் நானும் வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒட்டிலாம் வச்சுருக்கேன் நிறைய போஸ்டர்ஸ்லாம். இந்த போஸ்டர்ஸ்லாம் நம்ம இப்போ வந்துட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். என்னங்கிறீங்க? மொதல் போஸ்டர் மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது அதுன்னு தெரியல, மேலே இருக்குது பாருங்க, பிளாட்ஃபார்ம் 9/3/4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கா. இது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹாரி பாட்டர். நான் ஹாரி பாட்டர் வந்து ரொம்ப சின்ன வயசில் பார்த்தேன், திருப்பி ஒரு வாட்டி பார்த்தேன். நல்லா இருக்கே, ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு இதையும் எடுத்து நம்ம வந்துட்டு பெயிண்ட் அடித்து சிறிது போஸ்டர் அடித்து இந்த இடத்துல ஒட்டியாச்சு. அதுக்கு அப்படியே கீழே பார்த்துட்டிங்கன்னா சோனியோட டேப் ரெக்கார்டர். அதாவது நான் வந்துட்டு ரெட்ரோ ஆஸ்தட்டிக் அப்படிலாம் நான் வந்துட்டு அந்த பிரிண்ட்ரெஸ்ட்டில் தான் அதெல்லாம் எடுத்தேன். அதில் போடும்போது வந்துட்டு நிறைய ஃபோட்டோ வந்துட்டு என்னோடய பெயிண்ட் வந்துட்டு ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ அதுக்கு ரிலேட்டபிளாக நான் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று போடலாம் அப்படின்னு தான் என்னோட வந்துட்டு ஆசை. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ரிலேட்டபிள் கலரில் தான் இருக்கும், ஒரு மேட்சிங் கலரில் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த டேப் ரெக்கார்டர் இங்கே போட்டிருக்கேன்னு சொல்ல வர்றதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் பேசினேன். பார்த்துட்டிங்கன்னா அங்கே போர்ஷாவோட கார் ஒன்று இருக்குது, டர்போன்னு ஏதோ ஒரு பேர், அது எனக்கு தெரியாது, நல்லா இருக்குதுன்னு எடுத்து ஒட்டிக்கினேன். அண்ட் தென் கீப் இட் கிளாஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வினாயில் டயக்ராமும், வினாயிலோ பெனாயிலோ அது ஒன்று இருக்கும். அண்ட் தென் அப்படியே கீழே வந்து பேட்மேனு ரொம்ப பிடிக்கும் எனக்கு, தாரு, அப்புறம் அயன்மேன், அப்புறம் எண்ட் ஆஃப் பிகினிங் சொல்லி ஒரு கேசட். அண்ட் தென் மை ஃபேவரட் ஸ்பைடர்மேன். எனக்கு ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இங்கே ஸ்பைடர்மேன் 3 ஸ்பைடர்மேன் இங்கே இதில் இருப்பார். அது தெரியாதா அவங்களுக்கு? இந்த ஸ்பைடர்மேன் எக்ஸ்போஷர் தெரியல, லைட் இல்லை, தெரில. அண்ட் தென் இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு ரெட் டெட் ரெடம்ஷன் 2 மை ஃபேவரட் கேம், இப்போ வரைக்கும் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேம். அண்ட் தென் அப்படியே பார்த்துட்டிங்கன்னா ரெசிடென்ட் ஈவில் 4 எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்மேன் இருப்பார், இங்கே ஒரு பேட்மேன் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு பேட்மேன் இருப்பார். அவர் கீழே கேப்டன் அமெரிக்கா, அதுக்கு பக்கத்தில் ஒரு பைக் ஹார்லி டேவிட்சன் சொல்லிட்டு இது ஒரு பைக்கு. அப்புறம் ஹாலிவுட். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இந்த பைக்கை பற்றிலாம் எனக்கு அவ்வளோ தெரியாது. ஸோ அதான் வந்துட்டு நான் வந்துட்டு வச்சு கலருக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லி இதில் ஒட்டியிருக்கேன். அண்ட் தென் ஹாலிவுட் லாஸ் ஏஞ்சலஸ்லேருந்து எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, அதுக்கு எடுத்து ஓட்டிட்டேன். நல்லா இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இதை வந்து இந்த ஸ்டூடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டூடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். அண்டு தேர்டு வந்துட்டு லைட்டிங்ஸ். ஓகே, அந்த தேர்ட் சாப்டர் எல்லாம் வந்துட்டு சப் சாப்டர் ஆஃப் சாப்டர் 2ன்னு கூட வச்சுக்கோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட்ஸ் அப்படிதான். முன்னாடி இருந்த என்னோட வீடியோவில் என்னோட லைட் செட்டப் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்க, ஏதோ என்னோட லைட்டாக வச்சுருப்பேன். ஒரு ரிங் லைட், இல்லை வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு லைட்டு ஃப்ரம் அமேசான் ஆர் சம் அதர் டூப்ளிகேட் வெப்சைட்னு கூட வச்சுக்கோங்களேன். நைட் லேம்ப், உண்மையாக தான் சொல்கிறேன், நைட் லேம்ப் எந்த பக்கம் என்னை ஃபேஸை பண்ணுற மாதிரி திருப்ப வச்சு நான் வந்துட்டு நான் நைட் லேம்பை தான் வந்துட்டு என்னோடய யூடியூப் வீடியோலேயே வச்சுருப்பேன். பட் அது ரொம்ப இம்ப்ரெசிவாகவே நல்லாவே இருக்கும் தான், எனக்கு பிடிக்கும் தான். ஆனால் இப்போ வந்துட்டு நான் அதையே நான் கண்டினியூ பண்ணலன்னா, இப்போ நம்ம தள்ளி வச்சு பேசுகிறேன், அந்த இடத்துல வச்சேன்னா எனக்கு கண்டிப்பாக என் மூஞ்சி அவ்வளோ அடிக்காத லைட்டு. ஸோ அதான் வந்துட்டு நான் தள்ளிட்டேன். எனக்கு ஒரு ரிங் லைட் ஒன்று ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணுச்சு. நான் ஒன்று அமேசானில் வாங்கியிருக்கணும், இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கணும், இல்லை தெரிஞ்ச பிராண்டில் எங்கே வாங்கியிருக்கணும். தெரியாத பிராண்டில் ஒன்று வாங்கினேன், ஃபுல் பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லி விற்றாங்க. சரி நல்லா இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏன்னு சொல்லிட்டு போய் ஆர்டர் போட்டால், ட்ரைபாடு ஸ்டாண்ட்லாம் நல்லா தான் இருக்காது, அதுதான் நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற லைட் அந்த லைட்டு கிடையாது. இங்கே இருக்க பார்த்தீங்களா, இதுதான் அந்த ரிங் லைட். இதோட மேக்ஸிமம் பிரைட்னஸே வந்துட்டு இப்போ இப்படி வச்சு எடுக்கிறேன்னா, நான் சரி சந்தோஷமாக ஆசை இடத்துல ஃபிட் பண்ணி எடுத்து அது கொடுத்த இடத்துலேயே எடுத்தேன். இந்த பக்கம் வச்சு எடுத்தேன் நான். என்னங்க கேமரா முன்னாடியே லைட்டாக காமிச்சிக்கிட்டே என்னால் வீடியோ எடுக்க முடியுமா? அது வந்துட்டு எப்படி இருக்கும்? அது வந்துட்டு அதில் என் மூஞ்சி எனக்கு வந்துட்டு லைட்டே அடிக்கலங்கிற நான் என் மேலேயே படல, அது எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குது. ஒரு வெளிச்சம் பிரைட்னஸ் இருக்குப்பா, ஆனால் அது ஏன் மேலே அடிக்கல. ஹியர் கம்ஸ் த இம்பார்ட்டண்ட் ட்விஸ்ட்டு. என்னோடய மூளையை நான் இப்போ தான் பயன்படுத்தினேன். என்னோட அறிவு எல்லாத்தையும் அப்படியே வந்துட்டு
கரைச்சி குடிச்சு என்னோட ஏலியன் டெக்னாலஜி எல்லாத்தையும் வந்துட்டு பயன்படுத்தி நானே ஒரு லைட் செஞ்சுட்டேன். அதுதான் அந்த லைட் தான் இந்த ரிங் லைட் ஹோல்டரில் நான் உங்களுக்கு மாட்டியிருக்கேன். உங்களுக்கு அது அந்த அந்த எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருக்குதுன்னா நான் வேணால் ஒரு ஃபோட்டோ வேணால் போடுறேன். அந்த ஃபோட்டோ அப்படி தான் நான் வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேன். அண்ட் தென் அந்த ஒரு ஸ்டாண்டில் வந்துட்டு மொபைல் ஹோல்டர் இருக்கும். அந்த ஹோல்டரில் நான் மொபைலை வச்சு நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி எழுதுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் என்னோட ஆக்சுவல் செட்டப் ஃபார் டூர். அண்ட் தென் எல்லாத்தையுமே சொன்னீங்களே ப்ரோ, உங்களோட ஓஜி அந்த தலைவர் நைட் லேம்ப் எங்கன்னு கேட்டிங்கன்னா தோ இங்கே இருக்கான் கண்ணா. இப்போ இந்த நைட் லேம்ப் எதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு பின்னாடி வந்து இப்படி வந்துட்டு ஒரு ஒளி வந்துட்டு இருக்கும். இப்போ நிறைய பேர் நீங்கள் ஸ்டார்டிங் வீடியோலேருந்து பார்க்குறவங்க வந்துட்டு மிரண்டிருப்பீங்க, ப்ரோ உங்கள் பின்னாடி ஏதோ ஒளி வருது ப்ரோ, உங்கள் பின்னாடி பற்றிக்கிச்சு. லைட்டு வச்சுருக்கேங்கண்ணா, லைட்டு வச்சுருக்கேன். அதை நான் கடைசியில் வந்துட்டு நான் அடுத்த யாப்பிங் சீரீஸ்க்கு என்ன பண்ணலான்னு சொல்லியிருந்தேன்ல, இப்படி இன்ஸ்டாகிராம் பேஜ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்குள்ளே போயிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபாலோ பண்ணி என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட வந்துட்டு உங்கள் லைஃப்லேயே வந்துட்டு நடந்த ஒரு மாதிரி எம்பாரசிங்கான ஒரு ஸ்டோரியோ இல்லை வந்துட்டு ஃபன்னி ப்ளஸ் எம்பாரசிங்கான ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, கண்டிப்பாக எல்லோரும் வாழ்க்கையில் ஒன்று இருக்கும். இதை பார்க்குறவங்க நீங்கள் சொல்லுங்கள். இல்லை வந்துட்டு இனஃப் நம்மளுக்கு இன்னும் நிறைய இனஃபான ஸ்டோரிஸ் கிடைக்கலனா நானே கொண்டு ஒரு 4-5 ஸ்டோரி எவ்வளோ ஆட் பண்ணிக்கிறேன். பட் கண்டிப்பாக உங்களோட எம்பாரசிங்கான ஸ்டோரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்னோடய இதில் வந்துட்டு போடுங்க. கமெண்ட்ஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்டோரியை கதையாக எழுதி எங்கே சொல்லுங்கள். அண்ணன் பொறுமையாக உட்காந்து கேட்குறேன். அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாம் சேர்ந்து படித்து தெரிஞ்சு அண்ணனோட எம்பாரசிங்கான ஒரு ஸ்டோரியை உங்ககிட்ட சொல்கிறேன். சாரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு இந்த வீடியோ முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். என்ன அவுட் வணக்கம் இந்தியா.